ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். சீராக்கின் ஞானம் 2:3. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என் அன்பு மக்களே, இந்த உலகத்தில் நீங்கள் பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். சிலருக்கு தங்களது கணவரை பற்றிய கவலைகள், சிலருக்கு தங்களது மனைவியை பற்றிய கவலைகள், சிலருக்கு தங்களது பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அவர்களது படிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், சிலருக்கு தங்களது பொருளாதார பிரச்சனைகளை குறித்த கவலைகள், சிலருக்கு தங்கள் உடல் நலத்தை பற்றிய கவலைகள். இப்படியாய் பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிற மக்களாக இருக்கிறீர்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் தியானத்தோடு வாசியுங்கள். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆவின் அன்பு மக்களே, நீங்கள் நம்மை எந்நாளும் உங்கள் மனதில் வைத்து எல்லாவற்றையும் நீங்கள் திட்டமிடுவீர்கள் என்று சொன்னால், செயல்படுத்துவீர்கள் என்று சொன்னால், உங்கள் பாதைகளை நாம் செம்மையாக்குவோம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனத்தை மீண்டுமாய் நீங்கள் வாசியுங்கள். நமது நேசகுமாரன் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாய் சொல்கிற வார்த்தை, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளின் அரசையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் என்று. ஆம், அன்பு மக்களே, முதலாவதாக நீங்கள் நமது அன்பை நாடுங்கள், அமைதியை நாடுங்கள், மகிழ்ச்சியை நாடுங்கள், பரிவை நாடுங்கள், இரக்கத்தை நாடுங்கள், கனிவை நாடுங்கள், தன்னடக்கத்தை நாடுங்கள். அப்போது உங்கள் வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கும், நலமான வாழ்வாக இருக்கும், நிறைவான வாழ்வாக இருக்கும், அது ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதை எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, வார்த்தையான தேவனே அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒளியான தேவனே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை போற்றுகிறோம் ராஜாவே. அப்பா, அதிகாலையில் எங்களை காக்கும் கரமாக இருந்து எங்களை ஆண்டவரை நீர் தட்டி எழுப்புகிறீங்க ராஜாவே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், வாக்கு மாறாதவர் ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத எங்கள் அன்பு தகப்பன் ஆண்டவரை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றீரே அப்பா. பால் குடிக்கும் பிள்ளை தன் தாயை மறந்தாலும் ஆண்டவரை நான் உங்களை என்னாலும் மறவேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜாவே. அப்படியாக கூட எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீங்க தகப்பனே. இன்றைய நாளில் கூட ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே அப்பா வீட்டில் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கல்வியிலே ஞானத்தோடும் அறிவோடும் ஆண்டவரே அப்பா நல்ல விதத்தில் தேர்வை எழுத நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. ஆம் ராஜாவே அப்பா, ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. தீய எண்ணங்கள் தீய நாட்டங்கள் அவர்கள் இச்சையில் ஆண்டவரே அப்பா ஆட்கொள்ளாத படிக்க ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தூய ஆவியின் வல்லமையும் ஆண்டவரே அப்பா அவர்களோடு இருக்கட்டும் ராஜாவே. உடைய வழக்கரம் எப்போதும் அவர்களை பற்றி இருக்கட்டும் ஆண்டவரே. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரும், உன்மீது நான் கொண்ட பேரன்போ என்று மாறாது என்று சொன்னீரே அப்பா. ஆம் ராஜாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் நடக்குவேன். ஆனால் ஆண்டவரே நீர் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம் ராஜாவே. அப்படியாக கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஜபத்தோடு இறை வேண்டலோடு ஆண்டவர் நன்றியோடு கூடிய நாங்கள் அப்பா உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கீங்க ராஜாவே. ஆம் ராஜாவே, எங்களை நீர்
ஆசீர்வதிங்க ராஜாவே. பிள்ளைகளை குறித்த கவலைகளிலிருந்து ஆண்டவரே அப்பா, என் பிள்ளை ஆண்டவரை படிக்க மாட்டேங்கிறானே, நான் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறான் என்று ஆண்டவரே அப்பா வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறவர் ராஜாவே. அவர்களுக்குள்ளே ஆண்டவரை நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுப்பீராக சுவாமி. கடவுளுக்கு அஞ்சுதலை ஞானத்தின் தொடக்கம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ராஜா. அப்படியாக கூட ஆண்டவரே அந்த மகனுக்கு ஆண்டவரை உம்மை அஞ்சி ஆண்டவரை உமக்கு அஞ்சி உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீர் அவர்களை மாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரை எல்லா விதமான துதி கன மகிமை ஆராதனை உமைக்கே ராஜாவே. துதிக்கு பாத்திரரை மங்காத பிரகாசமே அப்பா, இன்றைய நாள் முழுவதுமாக உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ராஜாவே. நாங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகத்தை முன்னும் பின்னுமாக அனுப்பி எங்களை நீர் வழி நடத்துவீராக சுவாமி. ஆம் ராஜாவே, நாங்கள் ஈட்டுகின்ற வருமானம் மருத்துவத்திலே செலவாகாத படிக்கு எல்லா விதமான ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிரப்புவீராக சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.